ஐயே, சீக்கிரம் எழுந்து வீட்டை சுத்தம் செய். பிறகு உணவு சமைத்த பாத்திரங்களை கழுவி வச்சிரு. சரி அம்மா, எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடுறேன். இப்போதான் எந்திரிச்சு வந்தேன், கூட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா வேலையுமே செஞ்சிடறேம்மா. நான் தான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டேன்லம்மா, அப்புறம் ஏம்மா நின்றுக்கிட்டே இருக்கீங்க? இன்னும் வேலை இருக்கு, வெளியே போய் பழங்களை எடுத்துட்டு வா. சரி அம்மா, எல்லா பழங்களையும் உள்ள எடுத்துட்டு வச்சிடுறேம்மா. ஏன் மகளே சோகமாய் இருக்கிறாய்? என்னாச்சு உனக்கு? நான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் என் மாமியார் என்னை பாராட்டவே மாட்டாங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியல. நானும் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் பாட்டி. சரி சரி, நீ பொறுமையா இரு. அன்பு எல்லாரோட கோபத்தையும் மாற்றும். சரிங்க பாட்டி. ஐயோ, வலிக்கு விழுந்துட்டேன். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போ குருவி. இதோ அம்மா, மருந்து போட்டு விட்டுட்டேன். சூடா உணவு கொண்டு வந்திருக்கேன். நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க அம்மா. நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். சரியா? போயிட்டு வரேன். நான் உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டேன் குருவி. நீ என் மருமக இல்லை, என் மக. நீங்களும் என் மாமியார் இல்லை, எங்க அம்மா தான் நீங்க. இனிமேலாச்சும் என்னை திட்டாம இருங்க அம்மா. அன்பும் பொறுமையும் இருக்கும் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்.